ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோயினும் அவன் அப்ராடுக்கு போக போகிறானான்னு கேட்க, ஆமாம், அவங்க பேரண்ட்ஸ் டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்லேயே அப்படி தான் இருக்குது. அங்கே போய் படித்தானா ஒரு நல்ல டாக்டர் ஆகிடுவான். அவன் இங்கே பெருசாக எந்த சப்ஜெக்ட்லையுமே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டான், ஃபெயிலே ஆகிடுவான். ஆனால் ரொம்ப தீவிரமாக ஃபாரின் லாங்குவேஜை இப்போ இருந்தே படிச்சுட்டு இருக்கான். என்ன ஒன்று, அங்கே போயிட்டா அங்கேயே செட்டில் ஆகிடுவான், நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவான்னு இவ்வளோ ஃபீல் பண்ணுறா. நமக்கு என்ன, ஒரு 18 வயசு தான். இதில் நிறையா தீவிரமான முடிவுகள் எடுக்க தோணும். ஆனா உன்னோட இந்த முடிவுனால உன் வாழ்க்கையே தலைகீழா மாறிடும். உன்னை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா ஷெங்க்கு அவங்க பேரண்ட்ஸ் போட்டு வச்சிருக்க இவனோட லைஃப் பிளான் தான் அவனுக்கு பெஸ்டா அமையும். இந்த முடிவு அவனுக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு, சரி இப்போ கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, நான் வந்ததை ஷெங்கிட்ட மட்டும் சொல்லிடாத, அவனும் வருத்தப்படுவான். நீயும் பாத்திருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அவன் ஃப்ரெஞ்ச் புக்கெல்லாம் வீட்டில் வச்சிருக்கிறத பார்த்து இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அடுத்து அப்படியே எந்தெந்த பஸ் ரூட்லலாம் போக வேண்டியது வரும் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிட்டா. இங்கே நம்ம ஹீரோ கிளம்புறதுக்காக திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது ஒரு பையன் அம்மாட்ட இருந்து ஓடிட்டான். அவங்க அம்மா டக்குன்னு பிடிச்சு, மிஸ் ஆகிட்டானா என்னடா பண்றது, இனிமேல் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க பேசுறது கேட்டதும் எங்க நம்ம ஹீரோயின் போயிட்டாலும் இவனுக்கு தோண்டிடுச்சு போல. ஸோ டக்குன்னு கால் பண்ண, ஒரு 4-5 ரிங்குக்கு அப்புறமா தான் எடுக்கிறாளா. ஹிக்கியோ நீ தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டவன், நான் உன்னை டீஸ் பண்றதுக்காக தான் அப்படி கேட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாருக்கியோ, எங்கேயும் போயிடாத, நான் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். அப்போ இவங்க வீட்டு பக்கத்துல ஒரு லேடி எட்டி பார்க்கும்ல அடிக்கடி, அது 4-5 பொம்பளைகளோட காசிப் பேசிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் தான் சரியில்லை, அதனாலதான் அவங்க கடையில ரவுடியெல்லாம் கூட வந்து சண்டை போட்டுட்டே இருந்தாங்கல்லாம் பேச, கடுப்பான ஹீரோ அப்படியே இடிச்சிட்டு போற மாதிரி பயமுறுத்தி விட்டு போயிட்டு இருக்கான். இப்போ நிறைய பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்கல்ல, அவங்களோட பயணத்துக்கான எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நாளைக்கு வெளியே போகும்போது இந்த ஹாட் பேக்கை வச்சுக்கோ, அங்கேயும் போய் உனக்கு உடம்பு சரியில்லைனா எனக்கு தான்ப்பா பார்த்துக்கிறதுக்கு கஷ்டம்னு இருக்கான். அப்புறம் இந்த கார்டு உனக்கு தான், 5 வயசுல இருந்து நோம்பி காசு எனக்கு கொடுக்கறதெல்லாம் இதில் தான் சேர்த்து வச்சிருக்கான். 12 வருஷம் 17,000 சேர்த்து வச்சிருக்கேன், இதை நீ தான் பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கட்டாயப்படுத்தி தான் கொடுக்குறான். அப்புறம் காலையில நேரத்திலேயே நம்ம டாக்ஸியில் போயிடலாம், அதான் சேஃப், ஆஃப்டர்நூனுக்குள்ளே அந்த ஊருக்கு போய் சேர்ந்துடுவோன்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ நீயும் வர்றது சரியா படலை. அங்கே போய் வேலை, இடம், சாப்பாடு, இது மாதிரி நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்ல, அங்கே எனக்கு ஒரு ஆன்லைன் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான், நைட் ஷிஃப்ட் கடையில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான், அங்கேயே ரூம் கொடுப்பாங்க, அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்ல, என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமே இல்லைல்ல, எனக்காகவும் வாழ்க்கையும் கெடுத்துக்க வேணாமேன்னு கேட்க, இங்கிருந்து போகணும்னு எடுத்த முடிவு இப்போ இல்லை, எப்போவோ என் அப்பாவோட கண்ட்ரோல்ல இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும்னு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்ன நீயும் வந்ததால 2 பேரோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்றான். ஒருவேளை இந்த முடிவு தப்பா இருந்ததுன்னா 28-38 வயசுல திரும்பி பார்க்கும்போது, சே இந்த முடிவை எடுக்காமே இருந்திருக்கலான்னு அப்போ உனக்கு தோணா என்ன பண்றதுன்னு கேட்க, போறதுக்கு முன்னாடியே உனக்கு தான் ரொம்ப பயமா இருக்கும் போலேன்ட்டு, வா ப்ராமிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி அவ கையை பிடிச்சு, இதுதான் முடிவு, மறுபேச்சே கிடையாது, ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி இவனே தான் ப்ராமிஸ் வாங்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அப்பா இது மாதிரி கியோ ஃபேமிலியில இருந்து கியோங்கிற பொண்ணு காணாம போயிடுச்சுங்கிற நியூஸை கேள்விப்படுறாரு. இவருக்கே ஹீரோ மேல கொஞ்சம் டவுட் இருந்ததுல, அப்படியே நைட்டு போல இதுதான் நம்ம இங்க தங்குற கடைசி நாள், படத்துல வர அட்வென்ச்சரெல்லாம் நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ண போறோம்னு நினைக்கிறேன்னு சொல்ல, நீ நிறைய படம் பார்ப்ப போலேன்னு கேட்கவும், அப்படிலாம் கிடையாது, ஒன்ஸ் இந்த இடத்த விட்டு நம்ம போயிட்டா போதும், நம்மளை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. சரி அப்படி போனதும் நீ பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் என்னதுன்னு கேட்க, எனக்கு ஹேண்ட்பர்கர் சாப்பிடணும், அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகணும், லைட் ஹவுஸ்க்கெல்லாம் போகணும்னு சொல்ல, கியோ இதெல்லாம் தான் உன் கனவான்னு சொல்லிட்டு இவனுக்கே ஷாக்கா இருக்கு. ஆமா, நீ பெரிய டவுன்ல வளர்ந்த பையன், நான் எல்லாம் கிராமத்துல வளர்ந்தேன், ஸோ என்னோடதே இவ்வளோதான், உன்னோடது சொல்லுன்னு கேட்க, நான் பார்ல போய் சாக்கர் மேட்ச் பார்க்கணும், கான்சர்ட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து பார்க்கணும், இது மாதிரி அடல்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் சுதந்திரமா நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேங்கிறான். அப்போ அப்படியே அந்த நிலாவை பார்த்து, இன்னைக்கு நிலா ரொம்ப அழகா இருக்கல்லங்க, இருக்கு வா தூங்கலாம், நான் தூங்கிட்டேன். கியோ நிஜமாவே இன்னைக்கு நிலா ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றான். இன்டைரக்டா ப்ரப்போஸ் பண்ற மாதிரியே இருக்கே. அடுத்த நாள் இன்னைக்கு தானே கிளம்ப போறாங்க, ஜுஜுவியும் கூட்டு போறோமாங்க, கண்டிப்பாங்கிறான். போகும்போது யாரும் உன்னை பாத்திரக்கூடாது, நல்லா கவர் பண்ணிக்கோங்கிற மாதிரி கோட்லாம் கொடுத்துட்டு, நானா கால் பண்ற வரை நீயா வந்துடாதன்னு சொல்லிட்டு போக, அவ கூப்பிட்டு ரொம்ப தேங்க்யூ, இதை நான் எப்பவும் மறக்கவே மாட்டேன்னு சொல்ல, சென்டிமெண்ட்லாம் வேணாம், எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இவ ஏதோ பிளான் வச்சிருப்பா போல. இங்க நம்ம ஹீரோ டாக்ஸி பிடிக்க ட்ரை பண்ண, ரொம்ப லாங்கா இருக்கு, வர முடியாதுங்கிறாங்க. ஆனா இவ்வளோ இங்க அவன் கொடுத்த கார்டு, கிஃப்டா பண்ண பெல்லுன்னு எல்லாத்தையும் வச்சுட்டு உருவி மட்டும் தூக்கிட்டு கிளம்பிட்டா. இங்க ஹீரோக்கு ஒரு வழியா ஒரு டாக்ஸி கிடைக்குது. லக்கேஜ் எடுத்துட்டு வர சொல்லி ஹீரோனுக்கு கால் பண்ணா, அட்டனே பண்ணல. இவ இங்க அவங்க வீட்டுக்கு தான் நேரா போறா. ரிப்போர்ட்டர்ஸ் கரெக்டா வெளியே வேற நிக்கிறாங்களா. அந்த லேடி வேற ஹீரோனை பிடிச்சிருச்சு. ஹே நீ கியோ தானேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாட்டிக்கிட்டா. என்னது அங்க கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வேகமா ஓடி வர,
அது நம்ம ஹீரோயின் தான். பார்த்துட்டான். ஏண்டி இப்படி பண்ணங்கிற மாதிரி தான் அவன் பார்வையே. ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதான் போகும்போதே தேங்க்ஸ் சொன்னையான்னு இவனுக்கும் புரியுது. இப்போ அம்மா இவளை பார்த்ததும் விடுவாங்களா? 4 அடியை போட்டு ஏண்டி இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு இழுத்துட்டு போறாங்க. தாத்தா முன்னாடி மண்டி போடுன்னு சொல்ல மாட்டேங்கிறா. அம்மா அப்பாவே பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. நீ பண்ண தப்ப இப்பவாவது உணர்ந்தியான்னு திட்டினா நான் எந்த தப்புமே பண்ணலங்கிறா. சாரி கேட்கறதுல உனக்கு என்ன ஆயிடுது? சாரி கேளுன்னு அப்பா திட்டேன். ரூயி தான் ஃபேமிலியவே பார்த்துக்கிட்டான். இப்படி மொத்த ஃபேமிலியுமே அழிச்சிட்டு வந்திருக்குன்னு தாத்தாக்கு டென்ஷன் ஆகுது. நான் இந்த ஃபேமிலியை ஒன்னா பார்த்துப்பேங்க. சாரிப்பா கோவப்படாதீங்க. நான் இனிமே அவளை நல்லா வளர்த்துக்கிறேன், நல்லா சொல்லி வளர்க்குறேன்னு அப்பா கெஞ்சேன். அங்கிளும் வாங்கப்பா போலாங்கிற மாதிரி கூப்பிட்டு போயிட்டாரு. இந்த பக்கம் ஹீரோ நேரா அப்பா கிட்ட தான் வரான். இவங்க அப்பா தான் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்லி கொடுத்தது. அதனாலதான் அவங்க அந்த ஏரியாலேயே நின்றுட்டு இருந்திருக்காங்க. எதுக்காக இப்படி பண்ணீங்க? மற்றவங்களோட ஃபீலிங்ஸை இன்னுமே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா? தேவையில்லாம எதுக்காக என் வாழ்க்கையில தலையிட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு திட்டேன். நடக்க போற ஒரு பெரிய தப்ப நான் தடுத்திருக்கேன்னு சொல்றாரு. இவன் இன்னும் கத்த ஆரம்பிச்சுட்டான். நீங்க எப்ப என் வாழ்க்கையிலிருந்து முழுசா மறைஞ்சு போவீங்களோ அப்பவாவது எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேங்க. கவலைப்படாதப்பா, நீ வளரும்போது கண்டிப்பா அது நடக்கும்னு சொல்லிட்டு அவர் இறந்து போறதா மீன் பண்ணிட்டு போறாரு. இங்கே ஹீரோயின் மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு ஹீரோவோட வீட்டை தான் பார்த்துட்டு இருக்கான். அந்த பெல் வெளியே மாட்டிருக்கு. அவன் இவட்ட பேசினது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அழுதுட்டு இருக்கா. எங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு பெரியவங்க கிட்ட சாரி கூட கேட்க மாட்டேங்கிறா. நீ என்ன இப்படி வளர்த்து வச்சிருக்க பிள்ளையன்னு கிட்ட. இது ஏன் தப்புல? நான் தான் 3 குழந்தைகளை பெத்தேன். அவங்கள கஷ்டப்பட்டு பாடுபட்டு நான் தான் வளர்த்தேன். அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா உடனே ஏன் வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்றது. இதுவே அவங்க நல்ல வழியில வந்துட்டாங்கன்னா நீங்க அந்த பாராட்டை எடுத்துப்பீங்க. அப்படிதானே உங்க மொத்த ஃபேமிலியும் என்ன திட்டிட்டு இருக்காங்க. நான் அப்படி சொல்லல, அவ பண்ண விஷயத்தை தான் நான் சொல்றேங்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்களா. ஹீரோயின் எதுவுமே கண்டுக்கல. அவ பாட்டுக்கு ரூம்குள்ள போய் உட்காந்துக்கிட்டா. இப்ப அம்மா கிட்ட வந்து தாத்தாவுக்காக தான் அப்பா அம்மா 2 பேரும் இப்படி பண்ண வேண்டியதாயிடுச்சு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு வார்த்தை கூட சொல்லாம இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருப்பேன். மொத்த ஃபேமிலியும் போலீஸும் உன்னதான் தேடிட்டு இருந்தது. அப்படி நீ எங்கதான் இருந்த 2 நாளான்னு கேட்க, கிளாஸ்மேட்டோட வீட்டுல இதோ பக்கத்துல தான் இருக்குங்கிறா. யாரு? அந்த ஷிங் பையனா? ஓ, அவன் தான் உனக்கு இந்த கோட்லாம் கொடுத்தான்லன்னு கேட்க, நான் அன்னைக்கு ரொம்ப ஃபீவர்ல இருந்தேன், அதான் அவன் கோட் போட்டு விட்டு சரியாற வரைக்கும் அவன் வீட்டுல வச்சு பாத்துக்கிட்டான்னு சொல்ல. இந்த மாதிரி விஷயத்துல நீ என்கிட்ட போய் சொல்லணும்னு ட்ரை பண்றியா? அவன் ஹெல்ப் பண்றதுக்கு 2 காரணம் தான். ஒண்ணு, தப்பான எண்ணத்துல அவன் உன் மேல இன்ட்ரெஸ்டா இருப்பான். அப்படி இல்லைன்னா உனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்ல. மா அப்படியெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் அவன் எனக்கு ஹெல்ப் தான் பண்ணான்னு சொல்ல. ஓஹோ, அவனையே டிஃபைன் பண்ணி பேசுற. அந்த அளவுக்கு உனக்கு அவன் மேல அக்கறை. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஓ, அவனுக்காக வருத்தப்படுறியா? மா அதுவும் இல்லைங்க. அப்போ நான் அவன் கிட்ட போய் பேசிட்டா உனக்கு அவமானமா போயிடும். இப்ப யாராவது ஒருத்தரை திட்டுனாங்கன்னா இன்னொருத்தர் வந்து பாவப்பட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படிதான் பண்ணாங்க. ஓஹோ, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? இந்த 2 நாளும் 2 பேரும் என்ன பண்ணீங்கன்னு கேட்க, இவளால இதை ஏத்துக்கவே முடியல. உனக்கு 18 வயசு தான் ஆகுது. எத்தனை சொல்லி உன்னை வளர்த்துருக்கேன், அது கொஞ்சம் கூட நீ கேட்க மாட்டேன். நாங்க உன் நல்லதுக்கு தானே சொல்றோம், நீ ஏன் பேரண்ட்ஸை நம்ப மாட்டேங்கிறேன்னு திட்ட. பே இறந்ததுக்கு காரணமே நீங்க எல்லாரும் தான். நீங்க தானே நான் வில்லேஜுக்கு அவளை திருப்பி அனுப்புனீங்க. ரூயி கிட்ட ஒப்படைச்சதும் நீங்க தானே. ஏதோ கஷ்டப்பட்டு வளர்த்துறீங்க. நீங்க சொல்றதுதான் கரெக்ட் இல்ல. நீங்க சொல்றதை மட்டும்தான் கேட்கணும்னு சொல்லி ஏதோ நாங்க தப்பு பண்ண மாதிரி எங்களையே திங்க் பண்ண வைப்பீங்க. இப்படி பண்ணியே கடைசியில இப்போ என்னோட வாழ்க்கையும் கெடுக்க வந்துட்டீங்களங்க. கண்டிப்பா நான் அதை பண்ண மாட்டேன். இப்போ உன்னால முடியும்னா போய்க்கோ, போய் தனியா வாழு, என் பக்கமே வராதங்க. ரொம்ப சந்தோஷம், நான் போறேன்னு சொல்லிட்டு போறாளா, எங்கடி போறேன்னு புடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி அப்பா எல்லாம் தடுக்க அடிச்ச அடியில கண்ணத்துல காயமாயிருச்சு. எதுக்காக இப்ப புள்ள இப்படி அடிச்சு வச்சிருக்கேன்னு நிவர்த்திட்டேன். இங்க இப்படி நடக்கிற எல்லா சண்டையும் ஹீரோ ஜன்னல் நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்கே கஷ்டமா இருக்கு. இந்த பக்கம் ஹீரோவோட அப்பா பண்ண ஆப்ரேஷன்ல அந்த பேஷண்ட் இறந்து போயிட்டாங்க. பையனோட ஞாபகத்துல ஏதோ பண்ணி ப்ளீடிங் நிக்காம போயிடுச்சு போல. ஸோ அவர் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்ப அவன் கஷ்டமா இருக்கு. நைட்டு போல தம்பி காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு, நீ சாரி கேட்டிருந்தா இந்த நிலைமையா வந்திருக்காதுல்லங்க. பண்ணாத தப்புக்கு நான் இதுக்காக சாரி கேட்கணுங்கிறா. ஆனா எல்லாருமே உன் மேல தானே தப்பு சொல்றாங்கங்க. எல்லாரும் சொன்னா நான் பண்ணது தப்பாயிடுமா? நம்ம குழந்தையா இருக்கும்போது தப்பு பண்ணக்கூடாது, புள்ளி பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு வளர்த்தாங்க. அதே பேக்கு புள்ளி நடக்கும்போது இவங்க பொய் சொன்னாங்கல்ல. இதுல எது சரி எது தப்பு நீயே சொல்லி பார்க்கலாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா அம்மா உன்னை தேடும்போது கார்ல மோதிருப்பாங்க. உன் மேல அக்கறையே இல்லைனா அவங்களோட வாழ்க்கையே பணைய வச்சு எதுக்காக உன்னை தேடணும்? கண்டிப்பா பேரண்ட்ஸ் உனக்கு நல்லது எதுவோ அதுதான் செய்வாங்கங்கிற மாதிரி சொல்றான். இந்த பக்கம் அம்மா கிட்ட மாத்திரை அப்பா கொடுத்தான். இதனால என்ன சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தட்டி விட்டாங்க. அவர் அதை உட்காந்து எடுத்து வச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோனை தான் நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ நீ ஓகேவா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதான்னு மெசேஜ் பண்ணியிருக்கான். ரிப்ளை இல்லை. அடுத்த நாள் மெயின் டோர் கூடவே ஒரு இரும்பு கதவை போட்டாங்க. இனிமேல் இந்த குருவி மாதிரி தான் நீயும் அடப்பட்டு கிடக்கணும் பாரு அப்படிங்கிற மாதிரி தம்பி சொல்றான். இப்போ அம்மா நேரா ஹீரோவை பார்த்து, இனிமேல் என் பொண்ணுக்கிட்டேயே நீ வரக்கூடாது,
அப்படி அவளை தனியாக விடாமல் டிஸ்டர்ப் பண்ணா நான் என்ன வேணா பண்ணுவேன்னு கோட்டை தூக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அவனை பார்த்து வான் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். மீறி உன்கிட்ட ஏதாவது பேசினா கூட அவன் வீட்டையே கொளுத்தி விட்டுருவேன்ட்டு வராங்க. இனிமேல் நீ ஸ்கூலுக்கு தனியெல்லாம் போவேணாம், நானே விட்டுட்டு கூட்டிகிட்டு வருவேன். காசும் கையில் கொடுக்க போகிறதில்ல, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தருவேன். இனிமேல் படிப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அவனுக்கும் உனக்கும் நடந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லிடாத, அப்புறம் உன் வாழ்க்கையே போயிடும். ஃப்ரெண்டாக கூட அவனை இனி நீ வச்சுக்கவே கூடாதுன்ட்டு அப்பாவுக்கும் எனக்கும் ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் உன்னை சேஃபாக பார்த்துக்கணுன்னு தான் ஆசை. காலேஜ் போனதுக்கப்புறமா உன் வாழ்க்கையில் தலையிட மாட்டேன். அப்புறம் எதுக்கு இந்த கிளியை வளர்த்துட்ருக்க? உன்னாலேயே உன்னை பார்த்துக்க முடியல, அதை முதல் திறந்து விடுங்க. அது சரியானதும் நானே திறந்து விட்டுருவேன். அப்புறம் அது என்னோட படிப்பை அஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு போகிறா. அடுத்த நாள் இப்போ ஸ்கூலுக்கு வந்தா மொத்த ஸ்கூலும் இவளை பற்றி தான் பேசுது. நியூஸில் வேற லைவ் டெலிகாஸ்ட் போட்டாங்க. என்னடியா இருக்கும், காயெல்லாம் ஆயிருக்கு, எதுக்காக வீட்டை விட்டு ஓடணும் அப்படிங்கிற மாதிரி மொத்த ஸ்கூலும் கிளாஸும் பேசிகிட்டு இருக்கு இவளை பற்றி. இப்போ நம்ம ஹீரோ வந்ததும் நேராக இவகிட்ட தான் வரான். ஆனால் அவள் டக்குன்னு சார் எனக்கு இது கொஞ்சம் சொல்லி தரீங்களான்ட்டு அங்கே போயிட்டா. அப்போ அவரு நீ கொஞ்சம் இந்த பக்கமாக வாமான்னு கூப்பிட்டு, நீ ஏதாவது காரணத்துக்காக இப்படி பண்ணியிருப்பேன் எனக்கு தெரியும். சின்ன வயசில் உன்னை விட நான் சேட்டை பண்ணுவேன். ஆனால் பாரு இப்போ நானும் வளர்ந்துட்டேன், அவங்க வயசாயிட்டாங்க. ஒரு ஏஜ் வர வரைக்கும் தான் இதெல்லாம் தோணிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா தப்பிச்சிடுவோம். உனக்கு ஏதாவது பேசணுன்னா என்னை ஃப்ரெண்டாக நினச்சி தாராளமாக என்கிட்ட நீ எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம். ஸ்கூலில் சேஃப்டியும் இப்போ அதிகமாகிடுச்சு, ப்ளஸ் சைக்காட்ரிஸ்ட் கூட அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, போய் பாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பேன். சரின்ட்டு வந்தா ஹீரோ ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்ததும் யூட்டனை போட்டு ஓட ஆரம்பிச்சுட்டான். அவனும் பின்னாடியே ஓடி வரேன். டக்குன்னு ஒரு ரூமுக்குள்ளே போய் லாக் பண்ணிக்கிட்டான். இவன் வெளியே நின்றுக்கிட்டே உனக்கு எவ்வளோ மெசேஜ் அனுப்புனேன், ஏதாவது ஒன்றுக்காவது ஒரு வார்த்தையாவது ரிப்ளை பண்ணியா? நீ என்னை இக்னோர் பண்ணாலும் ஓகே, ஆனால் எதுக்குன்னாவது எனக்கு தெரியணும்னு கேட்க. கதவை ஓப்பன் பண்ணால் உள்ளே இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸு விடுவானுங்களாம். இவன் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இதெல்லாத்தையும் இந்த பக்கமாக நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு தான் இருக்கா. அடுத்து அப்படியே ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கேன். நீ என்கிட்ட பேசுறதுல சரி, ஆனால் நீ எனக்கு கடமைப்பட்டிருக்கல, உன் ஃபேமிலி உன்னை அவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்களான்னு கேட்க அந்த பக்கமாக போயிட்டா. சரி அடுத்து உன்னோட பிளான் என்னன்னு கேட்க பதிலே இல்லை. இதை பார்த்த ஃப்ரெண்டு பையனும் என்னடா ட்ராமாவில் வர ஹீரோ மாதிரி கஷ்டப்படுற பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்க்குறியா? அவள் ஃபேமிலி சுச்சுவேஷனே சரியில்லை, அவகிட்ட இருந்து தள்ளியே இருன்னு சொல்ல நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதில் என்ன தப்பு இருக்குன்ட்டு போயிட்டான். மனசே கேட்க மாட்டேது. ஃப்ரெண்டு கிட்ட ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிட்டு எப்படி ஒருத்தரால் இப்படியெல்லாம் நடந்துக்க முடியுது? ஒரு வேளை ப்ராமிஸ் பண்ணும்போது அவள் எதுவும் நினைக்காம பண்ணிட்டா போலங்க. அப்போ என்ன விளையாட்டை எடுத்துக்கிட்டாலாம். அவங்க சுச்சுவேஷன் அப்படி இருக்கலான்னு ஃப்ரெண்டு சொன்னாலும் ஏற்றுக்க முடியல. அதையாவது என்கிட்ட சொன்னா தானே எனக்கு தெரியுங்க. டேய் கியோ உன்னை இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறதா, ஆனால் கண்டிப்பாக உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு சொல்ல. நான் கியோன்னு உன்கிட்ட சொல்லவே இல்லை, எங்கவும் சும்மா கெஸ் பண்ணடான்ட்டு இருக்கான். இப்போ நேராக வீட்டுக்கு வந்தான். இவன் அம்மாவோட எடுத்த ஃபோட்டோஸ் ஆல்பம் எல்லாமே வீட்டில் இருக்கு. நேராக அப்பாவோட ஹாஸ்பிட்டலுக்கு போக அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இவன் அனுப்பல, ஆப்ரேஷன் பண்ணி இறந்து போயிட்டாங்களா, அவங்க ஏதோ கேஸ் போட்டாங்க போல. ஸோ இப்போ நேராக வீட்டுக்கு வந்து நீங்கள் தான் அந்த ஆல்பம் எல்லாம் என் வீட்டில் வச்சிங்களா? எங்களையே உங்களுக்கு பிடிக்காது, எதுக்காக என்னோடது என் அம்மாவோட ஃபோட்டோவையும் இத்தனை நாள் பத்திரப்படுத்தி வச்சுருந்தீங்கன்னு கேட்க, உனக்கு 5 வயசு கூட இல்லாதப்போ அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, உன்னை அவங்களால வளர்த்தவும் முடியல, ஆனால் உனக்கு அவளை எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும், உனக்குன்னு ஒரு ஏஜ் வரும்போது கொடுத்தா கரெக்டாக இருக்குன்னு சொல்லி தான் இத்தனை நாள் வச்சிருந்தேன்னு சொல்கிறாரு. அவ்வளோ அக்கறை இருந்தா அம்மாவை எதுக்காக போக விட்டீங்கன்னு கேட்க, அம்மாவுக்கும் எனக்கும் இடையில நடந்த பிரச்சனை உனக்குன்னு ஒரு ஏஜ் வரும்போது கண்டிப்பாக புரியும்னு சொல்ல இவனால் ஏற்றுக்கவே முடியல. காரணத்தையே சொல்லாமல் இப்படியே ஏஜ் வரட்டும்னா எனக்கு இப்போ 18 வயசாச்சு, நீங்கள் என்ன சொன்னாலும் அது புரிஞ்சுக்கிற வயசு எனக்கு. இப்போ நீங்கள் சஸ்பெண்ட் ஆகி வீட்டில் உட்காந்துட்டு இருக்க டாக்டர் அளவுக்கு எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்ல, இந்த வயசில் சொன்னால் நீ ஒரு விஷயத்த டக்குன்னு தப்பாக தான் புரிஞ்சுப்பேன்னு சொன்னாலும் நீங்கள் இப்படி என்கிட்ட பேச தேவையே கிடையாது. இந்த சஸ்பெண்ட் லீவை வெக்கேஷன் போல எடுத்துக்கோங்க, ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கு பதிலாக வராத விஷயமான ஒரு நல்ல அப்பாவா நடந்துக்கிறதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ மூமு நேராக ஹீரோனோட வீட்டுக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டான பொருளை என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், ஹெல்ப்புக்கு கியோவையும் கொஞ்சம் அனுப்புங்களேன்னு வந்து கேட்க அம்மாவும் அனுப்பி வச்சுட்டாங்க. அவள் கூட பேசணுங்கிறதுக்காக தான் கூப்பிட்டுருக்கா. என்னோட தைரியத்தை பற்றி நீ புறமப்பட்டன்னு சொன்னல, ஆனால் அந்த தைரியமே என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். சரியான விஷயத்தை தான் பண்ணியிருக்கேனான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. ஒரு சரியான ஜஸ்டிஸை என்னால் வாங்க முடியல. அதுக்கு பதிலாக மொத்த ஃபேமிலியும் என் மேலே கோவத்தில் தான் இருக்காங்க. நான் எந்த தப்பு பண்ணலன்னு எனக்கே தெரியும், ஆனால் வீட்டுக்குன்னு போனாலே அடி திட்டுன்னு கண்டிப்பாக கிடைக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்கலான்னு தான் போனேன். அவங்களோ என்னை சாரி கேட்க சொன்னாங்க. நான் எந்த தப்புமே பண்ணாமல் எதுக்காக அவங்க கிட்ட சாரி கேட்கணும்? ஒரு நாள் கண்டிப்பாக நான் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். அவங்க பண்ணதுக்கு என்கிட்ட சாரியும் கேட்க வைப்பேன்னு சொல்ல, நான் ஒரு புக்கில் படித்தேன், நம்ம வளர்ந்து வர ஸ்டேஜ் ரொம்ப அழகானது, ஆனால் ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, மூமு கடைசி வரைக்கும் என்னோட ஃப்ரெண்டாக இருப்பியான்னு கேட்க, என்ன கேள்வி, எப்போவுமே நான் உன்னோட ஃப்ரெண்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ எவ்வளவோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாலும் எப்படி உன்னால் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுதுன்னு கேட்க, அதை மறக்கிறதுக்கு நான் டான்ஸ் பண்ணுவேன், நீயும் வா ஜாயின் பண்ணுன்னு சொல்ல,
எனக்கும் என் அக்கா ஆடும்போதே ஆடணும்னு தான் ஆசை, என் அம்மா தான் விடலைங்கிற மாதிரி சொல்கிறா. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையும் அம்மா மேலே நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. கரெக்டாக ஊர்லேருந்து தாத்தா அப்பாட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோயின் பண்ண தப்புக்கு அங்கே வந்து சாரி கேட்கணும்னு சொல்லுவார் போல. அம்மா அந்த ஃபோனை வாங்கி, அப்பா கியோக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் வரப்போகுது, அவளை எங்கேயும் என்னால் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுற நீ நிவர்த்திட்டேன், நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன். பே தான் நமக்கு இல்லாமல் போயிட்டா, கியோவோட வாழ்க்கையும் தயவு செஞ்சு கெடுத்துடாதீங்க. அவளை திரும்பவும் அவங்க கேவலப்படுத்த நான் விட மாட்டேன்னு சொல்ல ஃபோன் வேற வந்துட்டு இருக்கா. அப்பா கொடுங்கிறாரு. அவளுக்கு போதுமான அளவு தண்டனைய கொடுத்தாச்சு. நீங்க அவளோட அப்பா தானே, உங்க மகளை காப்பாற்றணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லவே இல்லை. எனக்கு தெரியும், முதல்ல அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு. அப்பா பிடிவாதமா அது கொடுன்னு சண்டை போட்டுட்டே இருக்க டக்குன்னு ஃபோன் அட்டன் பண்ணி, மனசாட்சி இல்லாத மிருகம் கிட்ட என் பொண்ணை என்னால் அனுப்ப முடியாதுன்னு அம்மா சொல்ல இவர் விட மாட்டேங்கிறாருல. ஸோ ஃபோனை தூக்கி போய் உடச்சிட்டாங்க. எப்போ உங்க ஃபேமிலி ஒரு பையன் பிறக்கணும்னு என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்களோ அப்பவே பேயை தூக்கிக்கிட்டு உன்னை விட்டும் உன் ஃபேமிலி விட்டும் நான் போயிருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன்னு அழுகுறாங்க பாவம். போதும், இனியும் என்னால் தாங்க முடியாதுன்னு இவரு கத்த. ஓஹோ, அப்போ நீங்க டைவர்ஸ் எதிர்பார்க்குறீங்களா? சி, அதை வாயை திறந்து கேட்கறதுக்கு கூட தைரியம் இல்லாத கோலையா இருக்கீங்கன்னு சொல்லி அம்மாவால் தாங்கிக்கவே முடியல. இப்படிப்பட்டவர் கல்யாணம் பண்றதுக்கு கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம். நைட்டெல்லாம் அப்பா உட்காந்து ஓவரா குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவளுக்கே மனசு தாங்கல. இந்த அளவுக்கு இதெல்லாம் மோசமாகும்னு நான் நினைச்சே பார்க்கலன்னு சொல்ல நானும் கஷ்டப்படுறேன், அம்மாவும் கஷ்டப்படுறான், மொத்த ஃபேமிலியை இப்போ உன்னால தானே கஷ்டப்படுதுன்னு திட்ட. நான் உங்களோட வர்றதுக்கு தயாரா இருக்கேன். நான் வில்லேஜுக்கு வந்து அவங்க கிட்ட சாரி நான் கேட்குறேன். நான் பண்ண தப்புக்கு நானே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துப்பேன். அவங்கள பார்த்து எனக்கு எந்த விதத்துலையும் பயம் கிடையாதுன்னு சொல்ல, சரிவா போகலாம், அம்மா கிட்ட சொல்லாமவான்னு சொல்லி அங்கே கூட்டு வந்தா அவள் உட்காந்து மண்டி போட்டு எல்லார்கிட்டையும் சாரி கேட்டுட்டு இருக்கா. எல்லா தப்பையும் பண்ணது நான் தான், இதில் யாருமே சம்மந்தப்படல, நான் தான் இதுக்கு மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸும். நீங்கள் எந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் எனக்கு மட்டுமே கொடுங்க, ஏற்றுக்க தயாராக இருக்குன்னு சொல்ல, ரூயுவோட மொத்த வாழ்க்கையும் இப்படி நாஸ்தி பண்ணிட்டியே, அவனோட ஃபியூச்சரை மொத்தமாக அழிச்சிட்டியேன்னு திட்ட, இனிமேல் இந்த ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ற மாதிரி எந்த விஷயத்தையும் நான் பண்ண மாட்டேன்னு இவ சொல்ல, ரூயை தத்தெடுத்தோங்கிறது மொத்த ஊருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏன் உன்னோட அம்மா கூட வரல, பயந்துட்டு வீட்லயே இருந்துட்டாளா, ஒரு துளி கண்ணீர் கூட வராம சாரி கேட்கறியான்னு திட்ட, இந்தடா உன் மகளை நீயே அடின்னு தடியை தூக்கி வீசுறாரு தாத்தா. அப்பா நின்றுட்டே இருக்க, அடி அடின்னு அப்பாவை போட்டு அடிக்க, பிள்ளைக்கு விழுக கூடாதுன்னு இவரு ப்ரொடெக்ட் பண்ண, கரெக்டா அம்மா வந்து போது நிறுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்போ அவங்களே மண்டி போட்டு, என் பொண்ணு பண்ணது பெரிய தப்பு, அவளுக்கு விவரம் இல்லாம பண்ணிட்டா, அவ சின்ன பொண்ணு, நான் தான் அவளை இன்னும் நல்லா சொல்லி வளர்த்துருக்கணும். ஸோ இது என்னோட தப்பு, நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கே கொடுங்கன்னு சொல்ல, உன் 2 மகளும் சேர்ந்து என் ரூயோட மொத்த வாழ்க்கையும் கெடுத்துட்டீங்களே, இந்த கரை அவன் வாழ்க்கை ஃபுல்லும் எப்பவுமே போகாதீங்க. கொஞ்சம் மனசாட்சியோட பேசுவோம். நாங்க வேணா ரூயோட வாழ்க்கையை அழிச்சிருக்கலாம், ஆனா பேயை நினைச்சு பாத்தீங்களா, என்னோட பேயவே நான் இழந்திருக்கேன். அவ செத்ததுக்கும் என் மகனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவ பண்ணதுக்கு தான் அனுபவிச்சா, அவ சாகிறதுக்கு தகுதியான ஆள் தான் சொல்லி திரும்ப திரும்ப திட்ட, அவங்க அப்பா ஒரு வார்த்தை கூட பேசாம நின்றுட்டு இருக்காரு. அம்மாவால பொறுத்துக்க முடியல. கியோ எழுந்து நில்லு, அம்மா சொல்ற நீ எழுந்து நில்லுன்னு சொல்லி, உன்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லணுமே, கியோவை இப்படி பண்ண சொன்னதே நான் தான் சொல்ல, பிரச்சனை பெருசாயிருச்சு, ரூயோட அம்மா வந்து அடிக்க வர தடுக்க வரன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆயிடுச்சு. தடுத்து கூட்டிட்டு போக, உன் நல்லா கட்டினதுக்கு எனக்கு இதாண்டா வேணுங்கிற மாதிரி அவங்களே அடிச்சுக்கிறாங்க. உண்மைதான், அப்படி ஃபேமிலி தான் முக்கியம்னா இதுக்கு கல்யாணம் குடும்பம். இப்போ நேரா திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு வார்த்தை கூட யாரும் பேசிக்கல. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பா இவ பண்ண தப்புக்கு சாரி கேட்டா தானே அது சரியாகும், இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா எல்லாமே முடிஞ்சிருக்கும், அதுக்குள்ள நீ வந்து இருக்கிறத விட இன்னும் மோசமா நிலைமைய பண்ணிட்டேன்னு சொல்ல ஹீரோனுக்கு அப்படியே வெறி ஆகுது. தம்பியோ, நீ பண்ணதும் அம்மா பண்ணதும் சரிதான், எனக்கு புரியுது, ஆனா நீங்க இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறதால அப்பா அம்மா தொடர்ந்து சண்டை போட்டே இருக்காங்க, நீயும் ஒரு மாதிரி இருக்க, என்னால இருக்க முடியல, நான் இந்த செமஸ்டர் ஹாஸ்டலுக்கே போயிடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் எழுந்து வந்தான், அம்மா அந்த கிளிக்கு ஃபுட்டு போட்டுக்கிட்டே நிறைய சாப்பிடு, அப்பதான் உன்னால சீக்கிரமா பறந்து போக முடியும்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினை இன்டெரக்டா சொல்ற மாதிரியே இருக்கு. இப்போ அவ வந்ததும் அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு, உனக்கு என்னோட பேசுறது பிடிக்கலன்னு தெரியும், இருந்தாலும் ப்ளீஸ் நான் சொல்றத மட்டும் கேளு, நீ இந்த ஃபேமிலியை வெறுக்கிறேன்னு தெரியும், அதே போலதான் நானும் இதை வெறுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போயிடலாம், ஆனால் ஒரு பொண்ணாக போயிட்ட, தனியாக உன்னால் வாழ்கிறது கஷ்டம், ஸோ ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் எங்களோட இரு, படி, காலேஜுக்குன்னு போயிட்டா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் தலையிடவே மாட்டோம், உனக்கான வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழலான்னு சொல்கிறாங்க. அடுத்து அப்படியே ஸ்கூல் வர கொண்டு வந்து விட கரெக்டாக மூவும் வந்துட்டான். இவள் லாஸ்ட் டைம் மீட் பண்ணப்பவே காயத்தை மறைக்கிறதுக்கு லோஷன் கொடுத்துருப்பா, அதை போட்டுட்டு தான் இப்போ ஸ்கூலுக்கே வந்திருக்கா. பாஸ்ட்டை பற்றி திரும்ப திரும்ப பேசுகிறதால எதுவும் மாறப்போகிறது கிடையாது. ஸோ இனிமேலும் நான் இவங்களுக்கு தொல்லை கொடுக்க விரும்பலன்னு முடிவு பண்ணிட்டா. இப்போ உள்ள கிளாஸில் அந்த 2 வாண்டுங்களும் சேர்ந்து ஹீரோயினோட சேர்ல கம்மு போட்டுட்டு இருக்குங்க. இதை ஹீரோ ஃப்ரெண்டும் பார்த்துட்டாங்களா, போடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, சென்னு வந்து என்னடி அம்மா பண்ற அப்படிங்கிற மாதிரி அந்த சேர்ல அவளே உட்கார வச்சுட்டான். என்னடா பண்றங்கிற மாதிரி திட்ட வர, நம்ம புள்ளி பண்ணா ஜஸ்டிஸ் நம்மளை கண்டிப்பா தண்டிக்கும்,
போ இனிமேல் இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி விரட்டி விட்டானுங்க. அந்த கம்மில் ஹீரோயினும் உட்காரக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோ ஒரு நோட் புக்கை வச்சுட்டான். இதை வந்து ஹீரோயினும் பார்க்குறா. அடுத்து பிரேக்கில் சென்னு இதை ஒருத்தர் உன்ட்ட கொடுக்க சொன்னாங்க, ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போக, அதில் நீ எப்போ திரும்பி பார்த்தாலும் உனக்காக நான் இருப்பேங்கிற மாதிரி எழுதியிருக்கான். இது மாதிரி கொடுத்துட்டா வெட்டன்னு சொல்ல, என்ன சொன்னான்னு கேட்க எதுவுமே சொல்லலை. சரி ரியாக்ஷனாவது வந்துச்சான்னு கேட்க அதுவும் இல்லை. ஆனால் இதை பார்த்து ரொம்ப நேரம் யோசிச்சான்னு சொல்ல, யோசிச்சாலா அதுக்கு என்னடா அர்த்தங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் இவன். இப்போது ஈவினிங் அவங்க அம்மா தான் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போது பக்கத்து வீட்டு ஆன்ட்டி பார்த்துட்டு, ஏய் நீ தானே அன்னைக்கு ஷெங்கோட கார்ல இருந்து மறைச்சிட்டு போனேன், அப்போ 2 நாள் நீ அவன் வீட்டில் தானே இருந்தேன்னு கரெக்டாக கேட்குது. அம்மாக்கே பதில் சொல்ல தடுமாறும்போது கரெக்டாக ஜின்னு வந்து வாங்கம்மா அப்பா கூப்பிட்றாருங்கிற மாதிரி மழுப்பி உள்ளே கூப்பிட்டு வந்துட்டான். 2 கதவையும் நல்லா லாக் பண்ணிவிட்டு உள்ளே சேஃபாக இருங்க, நான் வெளியே போயிட்டு வரேன் அம்மா கிளம்ப. தம்பி ஹாஸ்டல்லேருந்து ஏதோ பொருள் எடுக்க வந்திருக்கான். ஜின் நான் ஷெங்கை மீட் பண்ணும், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்க, நான் காசு தருனது கூட நீ எதுவும் சொல்ல, சரி ஓகே ஒரு 2 மணி நேரம் நான் அம்மாவை சமாளிக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஸோ அவனுக்கு மரத்தடியவான்னு மெசேஜ் போட்டு விட்டுட்டு இவன் அங்கே தான் உட்காந்துட்டு அவனை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணலேருந்து எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கேன். வந்தவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக உன் அம்மா இருந்தாங்களே, இவ்வளோ சீக்கிரம் தப்பிச்சு வருவேன்னு நான் நினச்சி பார்க்கலங்கவும், என் அம்மா உன்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, தெரிஞ்சா உன் வீட்டையே கொளுத்தி விட்டுருவாங்க, அவங்க ஒன்றும் போய் சொல்லங்க, உன் அம்மா என்னை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்களே, நான் உன் வாழ்க்கையில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அப்படிங்கிற மாதிரி கேட்க, லூஸு மாதிரி பேசாதங்கிறான். சரி எதுக்காக நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாமல் போனேன்னு கேட்கவும், உனக்கே உன் வீட்டை விட்டு போகணுன்னு தான் ரொம்ப ஆசை, நானும் வரேன், உனக்கு இதெல்லாம் ஒரு கேம் மாதிரி ஆயிடுச்சுலங்கவும், அப்படி நான் நினச்சிருந்தா அப்ராடுக்கு போய் படிக்க போகிற ஃப்யூச்சர் பிளானை வச்சுட்டு என் வாழ்க்கையே ரிஸ்க் எடுத்து இந்த கேமுக்காக வந்திருப்பேனா? நீ எனக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்க, அது எல்லாத்துக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் இனி நமக்குள்ளே எதுவுமே கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி எதுவுமே கிடையாதுங்க. இல்லை எனக்கு புரியலங்கிறான். இனி நமக்கான ஃப்யூச்சர்னு எதுவுமே கிடையாதுன்ட்டு போக, என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்ட்டு பின்னாடியே வரான். கிராஜுவேஷன் ஆனதும் நீ ஃப்ரான்ஸ்க்கு போயிடுவேன், நான் இங்கே இருந்து படிக்க போகிறேன். ஸோ அப்படின்னா உன் உலகம் வேற, என் உலகம் வேறங்கிற, உனக்கு உன்னோட ஃப்யூச்சர் இருக்குது, அதில் நான் எந்த விதத்துலையும் சம்மந்தப்பட மாட்டேன்னு சொல்ல, அப்ராட்ல இருந்தேன்னா எதுக்காக உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்? அன்னைக்கு ஸ்டேஷனில் தனியாக இருக்கும்போது உனக்காக வந்தவன் நான் ஒருத்த மட்டும்தானே. நான் என்னோட ஃப்யூச்சரை டிசைட் பண்ணிட்டேன்னு சொல்ல, என்னால் உன்ன மாதிரி இருக்க முடியாது, ஒரு டைம் தப்பு பண்ணியே என் ஃபேமிலியை ஹர்ட் பண்ணிட்டேன், 2வது டைமும் வீட்டை விட்டு என்னால் ஓடி வந்து அவங்கள ஹர்ட் பண்ண முடியாது, என்னை ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிடு, உனக்கு பிடிக்காத ஒருத்தியா இனிமேல் என்னை பாரு, போன டேர்மில் அப்படி தானே இருந்தோன்னு கேட்க, உன்னை என்னால் இக்னோரும் பண்ண முடியாது, வெறுக்கவும் முடியாதுங்கிறான். நீ என் வாழ்க்கையில் இல்லைன்னா என் வாழ்க்கை ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நீ தான் எனக்கு ஒரு பெரிய தடையாக இருக்க, முதல் பார்த்ததுலேருந்தே உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, உன் இஷ்டத்துக்கு உனக்கு பிடிச்சதெல்லாம் நீ பாட்டுக்கு பண்ணுவேன். கியோ உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, என்னை உன்னால் மன்னிக்க முடியலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு வெறுக்காதுன்னு சொல்ல, நான் உன்னை வெறுக்கிறேன்னு சொல்லவும் அவன் அப்படியே அங்கே உட்காந்துட்டான். நம்ம 2 பேருக்கும் நிறைய ஒத்து போகுதுன்னு நினச்சேன், ஆனால் வாழ்க்கைனா கண்டிப்பாக ஃப்ரீடம்ங்கிறது அவசியம், அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரெண்டாவது இருக்கலாமான்னு கேட்க எதுவுமே பேசல. பரவாயில்ல விடுன்னு சொல்லவும், நீ எனக்காக பண்ணது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூங்கிறா. இப்போ சொல்கிறதுல எந்த வித பயனும் இல்லை, நீ போலான்ட்டா, அவளும் போயிட்டான். இவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நைட்டு உட்காந்து எஸ்ஐ எழுதிட்டு இருக்க ஹீரோ ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருக்கான். அவன் மட்டும் இந்த உலகத்தோடு ஒத்து போகாமல் ஏதோ தனிப்பட்டு இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணுற மாதிரி தான் அதில் எழுதுறா. அடுத்த நாள் மந்த்லி எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கு. லின்னெல்லாம் கடைசியில் தான் இருப்பான். என்னடா மேலே தேடுறான்னு பார்த்தா ஷெங்கோட மார்க்கை தேடுறானாமா. நம்ம ஹீரோ 14, பார்த்தா ஹீரோயின் 13. பாடுறா கடவுளாவே சேர்த்து வைக்கிறாரு, கண்டிப்பாக பிரிக்க முடியாது போலங்க. ஆல்ரெடி கருப்பில் இருக்க ஹீரோ மூட்டு போடங்கிற மாதிரி போயிட்டு இருக்கான். இப்போ அடுத்து ஹீரோவை கிளாஸ் சார் மீட் பண்ணி, அவள் எஸ்ஸே ரொம்ப டிப்ரெஷனோடு எழுதியிருந்தால, இந்த வயசில் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது வருமா, ஆனால் கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவுன்னு இருக்குது. இப்போ நடக்கிறத நினச்சி உன் வாழ்க்கையை இழந்துடாத, ஸ்கூலில் இருக்க சைக்காட்ரிஸ்ட்டை போய் நல்லா மனசு விட்டு பேசுன்னு சொல்லி அனுப்புகிறாரு. சரி நாங்கள் பார்க்க வந்தா ஆல்ரெடி உள்ளே இருந்து மூமோ வரா. அவள் சரியாக தூங்கவே முடியல இல்லையாம்மா, அவங்க அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதால. சரி விடுடி, நீ கிராஜுவேஷன் ஆனதும் வேறு பக்கம் போயிடுவல்ல, அப்போ உனக்கு நிம்மதியாக இருக்குங்க. என் அம்மாவும் இருக்காங்கல்ல, எப்படி என்னால் அவங்கள விட்டுட்டு வர முடியும், அவங்களும் பாவம் தானேன்னு சொல்லி அவங்கள நினச்சும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. எப்படி பார்த்தாலும் அவங்களும் என்னோட அப்பா அம்மா தானே, அப்படியே வாழ வேண்டியதாங்கிற மாதிரி இவளே மனசு தேத்திக்க தான் ட்ரை பண்ணுறா. அடுத்து இப்போ அவள் கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோவை பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு 2 பசங்க வந்து கூப்பிட, மேஷிங்கிற ஒரு பொண்ணுக்கு டவுட்டுன்னு சொல்லி லைப்ரரியில் கூப்பிட்டு சொல்லி தந்துட்டுருக்கானாமா. இதை கேட்டும் கேட்காத மாதிரி நம்ம ஹீரோயின் அடுத்து அவங்க அம்மா தான் அவளை ஸ்கூல்ல இருந்து கூட்டிகிட்டு வரேன். கரெக்டாக சைக்கிள் செயின் கட்டாய் போச்சு. சரி நான் அதை உட்காந்து மாட்டிகிட்டு இருக்கேன். இதானே அந்த நியூஸில் வந்து பொண்ணுன்னு 3 பசங்க வந்து ரகலை பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அவங்க அம்மா முடிஞ்ச அளவுக்கு என் பொண்ணு விடுங்கடா போங்கடா அந்த பக்கம்னால சொல்லிட்டு இருக்காங்க. இதை கரெக்டாக ஃப்ரெண்டு ஹீரோலாம் பார்க்குறாங்க.
விட அவங்களே பார்த்துக்கிட்டுங்கிற மாதிரி ஹீரோலாம் இந்த பக்கம் வந்துட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. அப்போது அவனுங்க நம்ம ஹீரோயினாவோட இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கானுங்களா. என்னடா அவனுங்க அவளை பிடிச்சிட்டாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க விடுவானா ஹீரோ. வேக வேகமாக ஓடி வந்து பார்க்க கியாவோட அம்மா காய்கறிலெல்லாம் சண்டை போட்டிருப்பாங்க போல. என்னடா இடத்த பார்க்கவே கிரைம் சீன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மேற்கொண்டு தேட கண்டுபிடிச்சாச்சு. நீங்கள் தாண்டா அந்த ஃபோட்டோ போட்டிங்க, எதுக்கு இப்படி பண்ணீங்கிற மாதிரி சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க அதுக்கு என்னடா இப்போ வாங்கடா அப்படிங்கிற மாதிரி அவனுங்க 4 பேரை கூப்பிட தோப்போன்னு தெரிஞ்சு சண்டையில் இறங்குறானுங்க. கட் பண்ணா தர்ம அடி வாங்கினது தான் மிச்சம். அந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோயின்லாம் கிடையாது, நியூஸில் வந்த ஃபோட்டோவை அப்படியே எடுத்து போட்டு வச்சிருக்கானுங்க. அதை கூட செக் பண்ணாமல் இப்படி போய் அடி வாங்கிட்டு வந்துட்டுமேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஏண்டா கியோவோட அம்மா லேஸ் பட்டாலா அந்த 3 பேர் தெரிச்சு ஓடுற அளவுக்கு அவங்க அம்மா பண்ணியிருக்காங்க. நல்ல வேளை போலீஸ் வந்ததால கொஞ்சம் நஞ்சம் அடியோட மிஞ்சணும், இல்லை டப்பா கல் இருக்குண்டா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போது வீட்டுக்கு வந்தா ஹெச்ஐவி வந்து அக்கா இறந்து போயிட்டால, ஸோ இவங்களுக்கும் இருக்குங்கிற மாதிரி சுற்றி முற்றி ரொம்ப பேசுகிறாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து தான் ஆகணும், அப்போ தான் அவங்க வாயை மூட முடியுங்கிற மாதிரி அம்மா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயினால தாங்கவே முடியல. நைட்டு போல் தூக்கமே இல்லாமல் உட்காந்துட்ருக்க. அப்பாவும் வராரு. எல்லாரும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணும்போது நானும் அம்மாவும் லவ் மேரேஜ் பண்ணோம். ஆனால் இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. குடும்பத்துக்கு ஒரு தூணாக இருக்கணும்னு தான் ஆசை, ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியலையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அடுத்த நாள் ஸ்கூலில் நேற்று சண்டை போட்டதில் போலீஸ்லாம் வந்துட்டாங்கல்ல, ஸோ ஹீரோவோட அப்பாவை கூப்பிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு சாரு. தென் இப்போ நைட்டு போல் ஹீரோ அம்மாவுக்கு வீடியோ காலை போட்டு பேச எல்லாம் அங்கே நல்லா தானே போகுதுங்கும் போது இல்லை திரும்பவும் அப்பாவை காண்டேத்துற மாதிரி வேலையை பார்த்து விட்டுட்டேன். கவலைப்படாதீங்க, அவர் சொல்கிறது எதையுமே நான் கேட்க மாட்டேன்னு தான் சொல்கிறான். நீயும் பெரிய பையன் ஆகிட்டேன், உன்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன, அவர் உன் நல்லதுக்காக தான் எல்லாம் சொல்லுவார். அவருக்கு உன் மேலே அக்கறை இருக்குது, ஆனால் எப்படி பேசுகிறதுன்னு தெரியாமல் தான் இப்படி பேசிகிட்டு இருக்காரு. உன்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. உன் அப்பாவை விட்டு வரணுங்கிற முடிவு எடுத்தது நான் தான். அவர் வேலையில் மட்டுமே கான்சென்ட்ரேட்டாக இருந்ததால் தொடர்ந்து இப்படியே இருந்தால் 2 பேருக்குமே ஹர்ட் ஆகும்னு சொல்லி தான் நான் அவரை விட்டு பிரிய முடிவு பண்ணேன். அப்படி போகும்போது உன்னையும் கூட கூப்பிட்டு போகணும்னு நினச்ச உன் தாத்தா விடலை. அதுவும் நல்லதுக்கு தான். இந்த ஃப்ரான்ஸில் யாருமே தெரியாமல் தான் நான் இங்கே வந்து தனியாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதில் உன்னையும் வளர்த்த கண்டிப்பாக என்னால் முடிஞ்சிருக்காது. ஸோ அவர் உன்னை விட்டுட்டு என்னை மட்டும் போக சொன்னார். ஸோ இந்த இடத்துல செல்ஃபிஷாக யோசிச்சது நான் மட்டும்தான். இதனால தான் உங்கள் 2 பேருக்குமே இப்போ வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்குது. நீ என்னை மன்னிக்கணுங்கிறதுக்காக இதை சொல்லலை, உண்மை உனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிட்டுன்னு அழுதுருக்காங்க. இதெல்லாம் நைட்டு ஃபுல்லாக இவன் தூங்காமல் யோசிக்க இந்த பக்கம் அப்பாவை பார்க்கறதுக்காக கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஏதோ பலமாக சவுண்டு கேட்குதுன்னு வந்து எட்டி பார்க்க மோமோவோட அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பற்றி விசாரிக்கலான்னு மோமோவை பார்க்க நேற்று போலீஸை கூப்பிட்டது நான் தான். என் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு டைம் உன்ன மாதிரி தைரியமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அரெஸ்ட் பண்ணல, என் அம்மா வேணான்ட்டாங்க. போலீஸ் வந்ததால் என் அப்பா இன்னும் கோவத்தில் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு என் அம்மா அந்த தப்பை ஏற்றுக்கிட்டு மறுபடியும் சண்டையால் வீடு தலைகீழானது தான் மிச்சம். நானும் நேற்று நைட் கண்ணை மூடி தூங்கலன்னு சொல்கிறா. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாக இதோட நெக்ஸ்ட் பார்ட்டோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.